Namaste students, we are in the preparation of final accounts from the incomplete records. When the books of accounts are இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான அக்கவுண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த ரெண்டு முக்கியமான அக்கவுண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஒன்னு வந்து total debtors account, second one is bills receivable account. இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்க்கலாம். When books of accounts are incomplete, information regarding revenues, expenses, assets and liabilities are not known fully. ஸோ இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்ம ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அசட் லைபிலிட்டி இதை பற்றினா ஃபுல்லான ஒரு இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஹென்ஸ் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதனால் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது டிஃபிகல்ட். பட் வித் த அவைலபிள் டேட்டா த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கேன் பி ஃபவுண்ட் அவுட் அண்ட் தென் த ஃபைனல் அக்கௌண்ட் கேன் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இது இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவிலேருந்து நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வச்சு இதுதான் நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் போட்டுட்ருக்கோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் போட்டுட்ருக்கோம். ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். Following are the steps to be followed to prepare final accounts from incomplete records. Opening statement of affairs is to prepare to ascertain the opening capital. Opening statement of affairs நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டு ascertain the opening capital. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அப்படி இல்லைனா மற்ற மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் மஸ்ட் பி ஃபவுண்ட் அவுட் வித் த அவைலபிள் டேட்டா. மற்ற மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எது இல்லையோ அதை கண்டுபிடிக்கிறது. அப்போ ஃபார்மேட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். திஸ் கேன் பி டன் பை preparing memorandum accounts or by making necessary adjustments to the existing figures. For example, it may become necessary to prepare a cash book to find out the missing items such as cash purchases and cash sales. இப்போ நம்மளுக்கு வந்து cash purchases தேவை, cash sales தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கேஷ் புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நம்ம லாஸ்ட் இயரில் பார்த்தோம். +1ல் சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக். Do you remember all those things students? Please remember. But preparing ஆனால் அது இப்போ இங்கே தேவையில்லை, சும்மா உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். By preparing total debtors account, total creditors account, credit sales and credit purchase can be ascertained. ஸோ இப்போ இங்கே ரெண்டு முக்கியமான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பி சைலண்ட், அதனால தான் டெட்டாஸ்ன்னு சொல்லணும். இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அண்டு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஆட் டு பி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் the balances of bills receivable received and bills payable accepted. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு. எப்படி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்னு இருக்கு. இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எதுக்குன்னா the balance of bills how to be received, bills receivable received and balance payable accepted, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ இது நம்ம அந்த ஃபார்மேட் போடும்போது பார்க்கலாம். அடுத்து the final step is to prepare trading and profit and loss account and balance sheet. கடைசியாக என்ன பண்ணுறோம், trading and profit and loss account, balance sheet இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அது ஃபார்மேட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எல்லாத்தோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்கள் ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். வி ஹாவ் டெபிட் சைட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் சைட். பர்டிகுலர்ஸ் ருபீஸ். முதல்ல டெபிட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் டேட்டா, சன்ட்ரி டேட்டாஸில் ஏப்ரல் 1 அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா ஓப்பனிங் டேட்டா தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அடுத்து டு கிரெடிட் சேல்ஸு அதில் கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான். டெட்டாஸ்னாலே கடனாளிகள் கிட்டே இருந்து நம்ம விற்பனை, கடனுக்கு விற்றது தான் நம்ம இது பண்ணுவோம், காசுக்கு விற்றது நம்ம போடக்கூடாது. அப்போ அந்த கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் இது பண்ணணும். டு பேங்க் அக்கௌண்ட் செக் டிஸானர்ட், அதுக்கப்புறம் டிஸானர்ட் செக்கோடைய அந்த அக்கௌண்ட்டு. டு பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் டிஸானர்ட், இதெல்லாமே டெபிட் சைடில் வரும். அடுத்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பாருங்கள் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் பை கேஷ் ரிசீவ்டு போடணும். அதே மாதிரி
by bank check received credit side la varum. By discount allowed, that also we have to put. By sales returns account, by bad debts account, by bills receivable account, that is bills already received. Debit side la check dishonored, adukapra bills dishonored. Dishonored ஆ debit side, it received ஆ credit side. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ், க்ளோசிங் டேட்டாஸ், க்ளோசிங் சன்ட்ரி டேட்டாஸ்ன்னு பேர் அதுக்கு. அது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் க்ளோசிங் பேலன்ஸில் போட்டுட்டு நம்ம எது இல்லையோ அதை வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகராக அவன் எது கேட்குறாங்களோ கொஸ்டினில் அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆஸ் வெல் அஸ் உங்கள் மைண்டில் நிறுத்திக்கணும். இது எப்போவுமே இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்குது. இப்போ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்குது, அங்கே பார்க்கலாமா நம்ம? இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 10 find out credit sales from the following அப்படின்னு சொல்லி credit sales கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. debtors on 1st January 2018 rupees 40,000, cash received from debtors 1 lakh, discount allowed 5,000, sales return 2,000, debtors on 31st December 2018 60,000. இப்போ இதெல்லாம் இருக்கா? இப்போ debtors on 1st January ஓப்பனிங் debtors, அதான் 2 balance brought down. அதே மாதிரி debtors on 31st December 2018 க்ளோசிங் debtors பை பேலன்ஸ் கேரி டவுன். அப்போ இங்கே 40,000, இங்கே 60,000. இப்போ டோட்டல் debtors அக்கௌண்ட் இருக்கா? டெபிட்டு கிரெடிட் 2 காலம் போட்டுக்கிறீங்களா? பர்டிகுலர்ஸ் ருபீஸ், பர்டிகுலர் ருபீஸ், 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் debtors எவ்வளோ? 40,000 ருபீஸ், அதை போட்டுக்குங்க. உடனே அடுத்து நம்ம உடனே க்ளோசிங் டேட்டாஸை அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பை பேலன்ஸ் கேரி டவுன் 60,000 எடுத்து க்ளோசிங்கில் போட்டுருங்க. ஸோ அது ரெண்டும் இப்போ போட்டாச்சு. கேஷ் ரிசீவ்டு எங்கே வரணும்? கிரெடிட் சைடில் வரணும். பை கேஷ் ரிசீவ்டு 1 lakh. டிஸ்கவுண்ட் அலௌடு எங்கே வரணும்? அதுவும் கிரெடிட் சைடு. பை டிஸ்கவுண்ட் 5,000. அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 lakh, 105, 107, 107 + 60 167,000. அந்த 1,67,000 எடுத்து இந்த பக்கம் போட்டு அதில் இந்த 40,000 மைனஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தா 1,27,000. இதுதான் என்னது? கிரெடிட் சேல்ஸ். நார்மலாக நம்ம அக்கௌண்ட்டில் இங்கே எவ்வளோ டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். பேங்க்கு, பில்ஸ் ரிசீவபிள், இந்த பக்கம் பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட், பேங்க் செக் டிசானர்ட்லாம் இருந்தால் கூட கொஸ்டினில் எவ்வளோ ஈஸியாக 2 மார்க்கில் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. அது மாதிரி எல்லாமே கேட்க மாட்டாங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஏதாச்சும் 1, 2. அப்போ இந்த ஃபார்மேட் நல்லா தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்? இதை தொடர்ந்து நம்ம போடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் illustration 10. Now come to the illustration 11. From the following details of find out the total sales during the year. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணலாம்? கிரெடிட் சேல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் டேஷ், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ஸோ கொஸ்டினில் அந்த லாஸ்ட் லைன் பாருங்கள். கேஷ் சேல்ஸ் 1,40,000 சொல்லிட்டு கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது எதுக்குன்னா இந்த கிரெடிட் சேல்ஸ் இந்த 1,90,000 வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணி போட்டுருணும். அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. ஸோ இங்கே பாருங்கள், debtors on 1st April 2018 2 balance brought down போட்டாங்களா? கேஷ் ரிசீவ் டியூரிங் த டெட்டார் 1,50,000 கிரெடிட் சைடில். ரிட்டர்ன் இன்வர்ட், சேல்ஸ் ரிட்டனுக்கு இன்னொரு பேர் வந்து ரிட்டர்ன் இன்வர்ட் 15,000. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னாலும் ரிட்டர்ன் இன்வர்ட்னாலும் ஒன்று தான். அப்போ பை 15,000 ரிட்டர்ன் இன்வர்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டுருங்க. பேட் டெட்ஸ் ருபீஸ் 5,000. ஸோ பேட் டெட்டாக இருந்தாலும் இங்கே தான் வரும். பை பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் 5,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் டெட்டாஸ் 31st March 2019 அது எவ்வளோ இருக்குது? 70,000. இப்போ எல்லாமே ஆட் பண்ண 2,40,000 கிரெடிட் சைடில் வருதா? அதே டெபிட் சைடில் 2,40,000 போட்டுக்கலாமா? அதில் 50,000 போச்சுன்னா 1,90,000. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கேஷ் சேல்ஸ் இங்கே பாருங்கள், கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்களா? லாஸ்ட்டில் 1,40,000 கொடுத்துருக்கானா? இப்போ பாருங்கள், இந்த 1,40,000 + 1,90,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். 1,40,000 + 1,90,000 it gives to 3,30,000. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். இப்போ ஃபார்மட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபார்மட் ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்த்துருக்கோம்.
அதுக்கப்புறம் கிரெடிட் சேல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி, கிரெடிட் சேல்ஸையும் கேஷ் சேல்ஸையும் ஆட் பண்ணுறதையும் பார்த்துருக்குறோம். அதில் இருக்க சம்ஸையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, now we are going to see bills receivable account, format of bills receivable account. once இந்த bills receivable account முடிஞ்சதுன்னா இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிரும். bills receivable accountல ரெண்டு சைடு, டெபிட் சைடு கிரெடிட் சைடு, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் தான். இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் brought down, இங்கே வந்து ஓப்பனிங் பில் ரிசீவபிள். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பை க்ளோசிங் பேலன்ஸ் கேரிட் டவுன். அப்படின்னா பை பேலன்ஸ் சிடி, பை பேலன்ஸ் சீட்னா இந்த க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டூ சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் டியூரிங் த இயர் அது அப்படின்னா. அப்புறம் பை கேஷ் ஆர் பேங்க் இந்த பக்கம், பை சன்ட்ரி டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட். இதெல்லாமே வந்து இது நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கணும் இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மெட்டை. இப்போ இந்த சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் prepare bills receivable account and compute the bills received from the debtors. எவ்வளோ வந்து கண்டுபிடிச்சி இதில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி. எதுக்காகனா எவ்வளோ பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெட்டாஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பர்டிகுலர்ஸ் ருபீஸு, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் டூ பேலன்ஸ் brought down 20,000 கொடுத்துட்ருக்காங்க, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் 60,000, பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட் 5,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணணும், சொல்யூஷன் போட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட்டு கிரெடிட்னு போட்டுருங்க. ரெண்டுமே போட்டுட்டு டூ பேலன்ஸ் brought down, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000 இருக்கா போட்டுங்க, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000 இருக்கா அதையும் போட்டுங்க பை பேலன்ஸ் brought down கிரெடிட் சைடில். அப்புறம் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் பை கேஷ் ரிசீவ்டு அப்படின்னு போட்டுட்டு 60,000 பை கேஷ்ன்னு போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் பை டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட்னா வந்து அவங்க நம்மளுக்கு கடனாளியாக தான் இருக்கிறாங்க, அதை தான் பை டெட்டாஸ்ன்னு போட்டுருங்க. அது வந்து 5,000. அது நீங்கள் டெட்டாஸ்ன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை, கொஷினில் என்ன இருக்கோ அதையே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். பை ரிசீவபிள் பில் ரிசீவபிள் டிசானர்னு போட்டுருங்க. அது ஒரு 5,000 போட்டால் மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள், 60,000 + 30,000 + 5,000 95,000. அந்த 95,000 இங்கேயும் போட்டு அதில் 20,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 75,000 டூ டெட்டாஸ். இதை பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி காட்டும். இதுதான் திஸ் இஸ் த வே டு ப்ரிப்பேர் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். சேம் தான், எப்படி நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் லாஸ்ட் சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் calculate total sales. Debtors on 1st April 2017, அதாவது ஓப்பனிங் டெட்டாஸ். அடுத்து கீழே பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2017, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட், சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், க்ளோசிங் டெட்டாஸ், கேஷ் சேல்ஸ். இதை கொடுத்துட்டு டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல பில்ஸ் ரிசீவபிளை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சன்ட்ரி டெட்டாஸ் கிடைக்கும், அதோடைய பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சி டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கங்கே ஒன்றுமே இல்லை, ரெண்டுத்துக்கான ஃபார்மெட்டையும் எழுதிட்டு நீங்கள் அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பாருங்கள், டூ பேலன்ஸ் brought down, ஒன்னில் எவ்வளோ இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் 40,000 செகண்டில் இருக்குது பாருங்கள், அதை இங்கே 40,000 போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்க டெட்டாஸ் ஆன் 1st April 2017 எங்கே வரணும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் brought down இந்த 1,50,000 வரணும். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 3,90,000, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் பை கேஷ்ன்னு போட்டு கிரெடிட் சைடில் 3,90,000 போட்டுருங்க. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிளில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பை கேஷ்ன்னு போட்டு 90,000 போட்டுருங்க. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட் ₹10,000. பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்னா நான் எங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 10,000 அப்படின்னு அங்கேயும் காட்டணும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே காட்டணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை டெட்டாஸ்ன்னு போட்டு பை பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட் 10,000 இந்த இடத்துலையும் காட்டணும். ரெண்டு இடத்துலையும் நம்ம இந்த காட்டணும். பில்ஸ் ரிசீவபிள் டிசானர்ட் மட்டும் ரெண்டு இடத்துல, ஒரு இடத்துல கிரெடிட் சைடில் எங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டோட்டல் டெட்டாஸ்
டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்லேயும் காட்டணும். ஏன்னா இது ரெண்டு ஃபார்மெட்லேயும் வருது. சேல்ஸ் ரிட்டர்ன்றது எங்கே வரும்னா உங்களுக்கு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வரும். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2018 அது எங்கே வரும்? க்ளோசிங் டெட்டாஸ் பை பேலன்ஸ் CD 30,000. அடுத்து சன்ட்ரி டெட்டாஸ் 31st March 2018 1,30,000 இது எங்கே வரும்? பை பேலன்ஸ் CD டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்க 90,000 + 40,000 இட் கிவ்ஸ் டு 1,30,000. இந்த பக்கம் பாருங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போது எப்போவுமே மோஸ்ட்லி 99% எந்த சைடு அதிகமாக இருக்கும்? கிரெடிட் சைடு தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அப்போ கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணுங்கள். 90,000 + 10,000 + 30,000 1,30,000. அந்த 1,30,000 எடுத்து டெபிட் சைடில் போடுங்க. டெபிட் சைடில் இப்போ என்ன இருக்குது? 40,000 இருக்கா? இப்போ 1,30,000லேருந்து இந்த 40,000 நீ கழிச்சிட்டுனா உனக்கு 90,000 கிடைக்கும். அதுதான் பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 90,000 நம்ம எங்கே எடுத்துன்னு போனோம்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவ் டியூரிங் த இயர் பை பில்ஸ் ரிசீவபிள் போட்டு இந்த 90,000 இங்கே காட்டணும். இப்போ பாருங்கள் இங்கேயும் கிரெடிட் தான் அதிகமாக இருக்கும். ஆட் பண்ணுங்கள். 3,90,000 + 40 + 90 இது எங்கே இருக்குது? எவ்வளோ வருது? 3,90,000 + 40 + 90 எவ்வளோ வரும் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? இங்கே 1,30,000 வந்து அவன் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் 1,30,000 தான் கொஷின்லேயே இருக்குது. இதை பாருங்கள் 1,30,000 கொஷின்லேயே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஹைலைட் பண்ண வேண்டியது உங்கள் புக்கில் எல்லோரும் சேஞ்ச் பண்ணிங்க. இந்த கிரெடிட் சேல்ஸ் இந்த 4,90,000 தான் ஹைலைட் பண்ணணும். இங்கே 1,30,000 இஸ் நாட் பேலன்சிங் ஃபிகர். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா 6,50,000 வருது. இந்த 6,50,000 இங்கே போட்டுட்டு 1,60,000 மைனஸ் பண்ணால் 4,90,000 ருபீஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். நீங்கள் வெறும் 2 கிரெடிட் சேல்ஸ்னு எழுதுனா போதும். அப்போ அந்த 4 lakh இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் தெரிஞ்சிச்சு. கேஷ் சேல்ஸ் எங்கே இருக்குது? கொஷினில் இருக்கா பாருங்கள். கொஷினில் லாஸ்ட் லைனில் 2 lakh சொல்லிட்டு கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs + 4,90,000 இஸ் ஈக்குவல் டு 6,90,000. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்தோம். இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்ஸசைஸில் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 சம்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இந்த 3-4 சம்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை சம்ஸ் இருக்கோ அத்தனை சமயம் எனக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்க. நீங்களே கண்டுபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது தெரியும். எப்படி ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கண்டுபிடிங்க. மீதி அடுத்த கிளாஸில் நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.